மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னா எனது தகுதி, உங்க பிரசன்னா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னா எனது தகுதி. You all in the mighty name of Jesus Christ. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 60வது சங்கீதம் 12வது வசனத்துல சொல்லுகிற வார்த்தை, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். பாருங்க, இதை நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தையானது தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். நாம் உலகத்துல அநேக மனிதர்கள் யோசிக்கிறாங்க, நான் பராக்கிரமம் செய்யறேன்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுகிற வார்த்தையானது, நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால் எல்லாம் ஆகும் என்று. அதே வார்த்தையை தான் இங்கே சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று. அவரே, இன்னொரு வார்த்தையை கவனிக்க வேண்டியது, அவரே சத்துருக்களை, நம்முடைய சத்துருக்களை மிதித்து போடுகிறவராய் இருக்கிறார். நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நம்ம சரீர அளவுல பலசாலிகளா இருக்கலாம், பொருளாதார அடிப்படையில, உலக அளவுல, கல்வி அடிப்படையில அநேக பலங்கள் பராக்கிரமம் இருக்கலாம். ஆனால் தேவனால் மாத்திரம்தான் நாம் பராக்கிரமம் செய்ய முடியும் என்று இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, யோசுவா 7வது அதிகாரத்துல 3000 பேரை சேர்த்து கொண்டு அவர்கள் அங்க ஆய் பட்டணம், அது ஒரு சின்ன ஒரு பட்டணம் தான், ஜெயித்து விடலாம் என்று சொல்லி போகிறார்கள். அவர்கள் ஆய் பட்டணத்துக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் செய்கிற நேரத்துல அந்த ஆய் பட்டணத்தார் எல்லாரும் கூடி இவர்களை முறியடிக்கிறாங்க. அதுல 31 பேர் மரித்து விடுகிறாங்க. அதுல ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அவ்வளவு பெரிய எரிகோவை சாதாரணமான ஒரு விதத்துல கர்த்தருடைய வழிகாட்டுதலின் பேர்ல அவர்கள் முறியடிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய எரிகோ கோட்டை அப்படியே கீழே விழுது. ஆனா அது அப்படியே நான் சொன்ன மாதிரி 2 அதிகாரத்துக்கு கழிச்சு நம்ம பார்க்கும்போது சின்ன பட்டணம், ஆனா அவர்களால் அது முடியல. காரணம் என்னன்னா, இதுல தேவ பிரசனம் இல்லாததின் ஒரு காரணத்தின் நிமித்தம் அவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். அநேக நேரத்துல சின்ன காரியம் தானே, நம்ம செஞ்சிடலாம், எனக்கு ஸ்டஃப் இருக்கு, எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு திராணி இருக்குது, எனக்கு எல்லா வித பொட்டன்ஷியல் எபிலிட்டி இருக்குது, நிறைய நேரத்துல நம்ம கேட்கிறோம், நிறைய நேரத்துல சொல்றோம், நம்ம நிறைய நேரத்துல நினைச்சு பார்க்கிறோம், நிறைய நேரத்துல தோற்று விடுகிறோம். சின்ன காரியமா இருந்தாலும் சரிங்க, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, தேவ பிரசனம் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நாம் தோற்று விடுகிறவர்களா இருக்கிறோம். We will be losing just because we don't carry the very presence of God. அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப அவர்கள் கேட்கிறாங்க, தாழ்மையோடு கூட அவர்கள் அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்துல தங்களை தாழ்த்துறாங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில, மற்றவர்களால் மேற்கொள்ளப்பட்ட, பிசாசினால் மேற்கொள்ளப்பட்ட, வியாதியினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியமானது, என்னுடைய சமூகத்துக்கு முன்பதாக நீ உன்னை தாழ்த்தும் பொழுது அவர்கள் அதே போல ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக தங்களை முற்றிலுமாக தாழ்த்தி பணிந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்கப்பா, இது எப்படி ஆண்டவரே, ஏன் இப்படி நடந்துன்னு கேட்க கர்த்தர் சொன்னார், அங்க இருக்கிறதான கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறதான ஆகானின் கூடாரத்துல இருந்ததான ஒரு அருவருப்பு காணப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமா இல்லாத, கர்த்தர் அருவருக்கிற சில செயல்களும் பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, அதை நாம் செய்யும் பொழுது, கர்த்தர் விரும்பாத சில காரியத்தை நிமித்தம் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை விலக்கிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில
பராக்கிரமம் செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ சமூகத்தை தாழ்மையோடு அணுகி, ஆண்டவரே எங்க என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, எங்க மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்க பரிசுத்தத்தை நான் கொண்டு வர வேண்டும், எங்க நான் எதன் நிமித்தம் உங்க பிரசன்னத்தை என்னை விட்டு நீங்க விலக்கி இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது தேவனால் நீங்கள் பராக்கிரமம் செய்வீர்கள். அது எப்பேற்பட்ட சத்துருவா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை என்கிற சத்துருவா இருந்தாலும் சரி, வியாதி என்கிற சத்துருவா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற தோல்விகளா இருந்தாலும் சரி, தேவ பிரசனங்களோடு கூட இருந்தால் ஜெயிப்பீர்கள். தேவ பிரசனம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால், நம் பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது, தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழும்பொழுது தேவ பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். If we have the presence of God, we will overcome and we will give God the glory and we will have a successful life. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.